திங்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா. எம்மா உன்னைய சோனி கூப்பிடுறா பாரு. எவ கிறுக்கி, நான் எங்க அம்மையை கூப்பிட்டேன், பாட்டு தானே படிக்கிட்டு இருந்தேன். அதான் அம்மையை கூப்பிட்டேன், படிக்காம பாட்டா பாடுற. இரு அம்மா கிட்ட சொல்லி கொடுக்க. இவ்வளவு நேரம் என்னத்தை படிச்சேன்னு வந்து கேப்பா, சொல்லு. ஏன் அம்மா படிங்க, நான் வந்து கேள்வி கேப்பேன் ஒப்பிக்கணும்னா சொன்னா. அவளுக்கு புக்ல இருக்க இங்கிலீஷ் வார்த்தையை படிக்க தெரியாது, நீ ரொம்ப மினுக்காத என்ன. அவளுக்கு தெரியாது, எனக்கு தெரியும்ல. எம்மா இவ்வளவு நேரம் அவ வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தா, படிக்கல. வேணா நான் அவட்ட கேள்வி கேட்கும் பாரு, ஒண்ணுமே தெரியாது அவளுக்கு. திருத்துன்னு முழிப்பா என்ன பாருன்னு சொல்லுவேன். அவ ஒப்பின்னு சொன்னா, அப்ப நீ திருத்துன்னு முழிப்பல்ல, அப்ப மாட்டுவ மோள நீ. இங்க பாரு, இதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம் உங்ககிட்ட. எதுக்கு நீ இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க இப்ப நீ? நான் என் பாட்டுக்கு சிவனேன்னு வெளியே தானே வேடிக்கை பார்த்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன். தேவையில்லாம எதுக்கு நீ என்னைய சண்டை கிழக்க இப்ப நீ? எல்லாம் யாரு என்னைய கூப்பிட்டது? எம்மா உன்னை இப்ப யாரும் கூப்பிடல. என்ன எல்லாம் எவ்வளவு நீங்கள்தான் கூட்டமா இருந்து அதான் வந்தேன். எம்மா நான் தான் கூப்பிட்டேன். என்னம்மா மதியத்துக்கு என்னம்மா சாப்பாடு? இன்னைக்கு கறி தான் எடுக்கலான்னு பார்த்தேன், மழை வந்துட்டு அடக்க. இந்த மழைக்குள்ள கறி எடுக்க போங்கன்னா இவரு சூட்டை கிளப்பிடும், கறியெல்லாம் வேண்டாம், சும்மா வேற ஏதாவது கறியை வையுங்காரு. மீனுக்காரனும் ஒருத்தனும் வர காணோம், இல்லைன்னா மீனாவது வாங்கி கறியை வைக்கலாம். அதான் என்ன பண்ணேன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். காலையில வச்ச சாம்பார் இருக்கு, பேசாட்டிக்கு உருளைக்கிழங்க பொரிச்சு போட்டு சும்மா வேலையை முடிச்சு விட்டுறலாமான்னு பார்க்கேன். அம்மா அம்மா அப்பா வீட்டில் தானப்பா கிடக்காவ, அவையெல்லாம் எப்படியானு கெஞ்சி குத்தாடி கறி எடுத்துட்டு வர சொல்லுமா, சிக்கன் பிரியாணி செய்வோம். ஏன்னா அவரு சாப்பிட கூடாது, சூடு, அதுவும் பொம்பளை பிள்ளைகளுக்கு சுத்தமாக கொடுக்கப்படாதுங்காரு. எல்லாம் பிராய்லர் கோழி, நாட்டு கோழி தான் என்ன அடிச்சு கொடுக்கணும். எப்போ நான் செய்கிறதா இருந்தால் என்கிட்ட சொல்லு, நான் அதை வாங்கிட்டு வரேன். இப்படி கடையிலலாம் வாங்கக்கூடாது, அவர் இப்போ தான் என்கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் என்னன்னா மறுபடியும் போய் என்னையே கேட்க சொல்கிறீங்க. நானும் கேட்க முடியேன், வேணா உங்கள் அப்பன்ட்ட நீங்களே கேட்டு வாங்கிட்டு தாங்க, வேணா நான் செஞ்சு தரேன். வாயிலாம் நம்மனா ஏதாவது காரசாரமாக திங்கணும் போல இருக்குமா. பிரியாணினா சூப்பராக இருக்கும், அதான் சொன்னேன். அதான் சொல்லியம்ல, செஞ்சு தரேன். வேணாண்ணா உங்க அப்பன்ட்ட வாங்கி தர சொல்லுங்க, வாங்கி தந்தாருன்னா நான் செஞ்சு தரேன். இரு நான் அப்பாட்ட கேட்கேன், அப்பா வாங்கி தருவாங்க. அதான் மழை விட்டுருச்சே, போ போய் கேளு, கேட்டு வாங்கு, நான் செஞ்சு தரேன். நான் அது வரைக்கும் கொஞ்ச நேரம் படுத்து எந்திக்கே, குறுக்கெல்லாம் நோவுது. இப்ப பாரு அப்பாட்ட எப்படி பேசி கறி வாங்கிட்டு வரேன்னு. போ அப்பா, உங்க அப்பே வாங்கி தந்தா சரிதான். எனக்கு என்ன கறி வைக்கணும் மண்டையை போட்டு உடச்சாப்புலதான் இருக்கு. எம்மா உமாக்காவா கூப்பிட போனால, அவைய வரலையா? அவ போங்க, நான் பின்னாடியே வாரேன்னா இன்னும் ஆளை காணும். பெரிய பொண்ணு இடிச்சு வச்சுலாம் கூட கிடந்தாலுவே, அதனால அவ அங்கே பேசிட்டு சாப்பிட்டுட்டு அடப்பாலாம் இருக்கும். அவியல்வ நான் போறதுக்கு முன்னாடி சாப்பாடு படலாம் அவளுக்கு காலையிலேக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாளுவே. அவளை உமால பார்க்க தான் கொஞ்சம் பாவமா இருந்துச்சு. அந்த அக்காக்கு இது தேவையில்லாத வேலை. நம்ம வீட்டுக்கு வந்தையே நம்ம வீட்டிலே கிடக்கலாம்ல, எதுக்கு அங்கன போய் கொட்டாம் போட்டுட்டு அங்கன போய் கிடந்தாவ? கொழுப்பு. ஒருத்த சொல் பேச்சையும் கேட்காம இதுவா பண்ணி அட்டூழியா தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். கொஞ்சம் வீட்டுல சொல்ற பேச்சையும் கேட்கணும்ல. இந்த டைம்ல கூட செல்வானே வந்து கூப்பிடலையாக்கும் அந்த அக்காவை. அவன் வேலைக்கு போயிட்டான் போல இருக்கு. வீட்டுல இருந்தா எப்படியும் மழை பெஞ்சிட்டு டக்கத்துக்கு பார்த்து கூப்பிட்டு போயிருப்பான். அவன் வேலைக்கு போயிட்டான் போல இருக்கு, அதான் கூப்பிட வந்திருக்கோம்னு தான் நினைக்கேன். இவளுக்கும் வாய் கொழுப்பு சும்மா இருக்காது, என்னத்தையாவது தேவையில்லாம பேசிட்டு அடப்பா. வேற மாமியாரும் வீட்டுக்காரனும் வந்து காலில் விழுந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னா வேற அவளும் வந்து விழுவாவளா என்ன? இவா கொழுப்பெடுத்து இப்படி வாயை பேசிட்டு திரியா. சரிம்மா, நீங்களாவது அவையில கூட்டிட்டு போய் பேசி வீட்டுல விட்டுட்டு வர வேண்டியது தானே. சரி, நானும் 4 நாள் அவ வெளியே கிடந்தாலும் 5 இடத்து வந்தவன் கூட்டு போவான்னு பார்த்தேன். அவனும் இன்னும் வந்து கூப்பிடாம தான் அடக்கான். என்ன கதவிய கதைன்னு தெரியல, பாப்போம் வருவாள் அன்னைக்கு. அப்புறம் போய் வெண்ணாய் மாமியார்ட்ட பேசி விட்டுட்டு வருவோம். ஆமாம்மா, உமாக்கா ஒரு சில நேரம் பண்றது கோவமா இருந்தாலும் அதில் பார்க்க கொஞ்சம் பாவமாவும் இருக்கு. நம்மள தியேட்டருக்குலாம் கூட்டு போனதுதான் பெரிய பிரச்சனையாகி போச்சுன்னு நினைக்கேன். நான் அதுக்கு காசை கொடுத்துருன்னு தான் உங்க அப்பட்ட சொன்னேன். சரி கொடுத்துருவோன்னாரு, அப்புறம் காசு கொடுத்துடலாம். ஆ சரிம்மா. சரி நீ படி, நான் கொஞ்ச நேரம் படுத்துட்டு எழுந்திக்கேன். ஆ சரிம்மா. எப்பா எனக்கு சிக்கன் பிரியாணியும் சிக்கன் பொரிச்சது 65 அந்த இது சாப்பிடணும் போல ஆசையா இருக்குதுப்பா. நீங்க வாங்கிட்டு வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அம்மா வேணும்னா செஞ்சு தரேன்னு சொல்றா. நீங்க கடைக்கு போய் கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்களாப்பா? எம்மா அதெல்லாம் சாப்பிடக்கூடாதும்மா, அது பிராய்லர் கோழி, அது உடம்புக்கு நல்லது கிடையாது, சூட்டை கிளப்பி விட்டுறோம். இந்த மழையே இந்த நேரத்தில் வந்து சூட்டை தான் கிளப்பி விட்டுட்டு போகுது. இந்த நேரத்தில் அதையும் சேர்த்து சாப்பிட்டேன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அது வேண்டாம். உங்கள் அம்மையை நான் வேற கறி வைக்க சொன்னேன் பேர், அவள் என்னத்தையாவது போட்டு ஒரு கறி வைப்பா, அது சாப்பிடுங்க. இன்னைக்கு நான் ஒரு நாள் பார்த்து நான் கடையில் சாப்பாடு வாங்கி தரேன். எப்போ சாப்பிட தோணும் போது இப்படிலாம் சொன்னா எப்படிப்பா?
ஆசைப்பட்டதை ஆசைப்பட்ட நேரத்துல செஞ்சு தின்னுறணும். இப்படி இன்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்குன்னு அப்படியே கடந்துக்கிட்டே போனோம்னா எப்பதான் நிம்மதியா சாப்பிடுறது ஆசைப்பட்டதை? ப்ளீஸ் போ, கடைக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வாங்கலாம். சரி, அப்போ வேணா மட்டன் வாங்கிட்டு வரட்டுமா? ஒரு 1/2 கிலோ போல மட்டன் எடுத்து வேணா கறி வைப்போமா? ஆஹா, எனக்கு பிரியாணி தான் வேணும். சரி, அப்போ போய் மட்டன் எடுத்துட்டு வரேன். வேணா உங்க அம்மாட்ட கொண்டு கொடுக்கேன், அவ பிரியாணி செஞ்சு தரலான்னு பாரு. எப்போ அப்ப சிக்கன் 65? சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வர மாட்டேன். வேணா மட்டன் வேணா பிரியாணிக்கு வாங்கிட்டு வரேன். மட்டன் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க. முட்டை வேணா ஒரு 10 முட்டை வாங்கிட்டு வரேன், அவிச்சு வச்சு சாப்பிடுங்க கூட்டுக்கு. இப்ப ஏன் போ இப்படி பண்றீங்க? சிக்கன் எனக்கு பொரிச்சது வேணும் வேணும் வேணும். ஒரு நாள் சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆகாதுப்பா. தினமும் சாப்பிட்டாதான் அதெல்லாம் பிரச்சனை. நம்ம என்ன தினமுமா சாப்பிட்றோம்? சொன்னா கேட்க முடிய. சரி, வாங்கிட்டு வரேன். ஏய் ஜாலி ஜாலி ஜாலி, சிக்கன் 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 டின்னர். லட்சுமி, லட்சுமி, அந்த கூடையை கொஞ்சம் எடுத்து கொடு. இந்த மனசு நம்மள 2 நிமிஷம் படுக்க விட மாட்டாரு. என்னவா என்னத்துக்கு கத்திட்டு அடக்காரு? அப்பா கூட எடுத்து கேட்காருமா. கூட எடுத்து கேட்காரா? அப்ப அவரு கறி கடைக்கு போறாரோ தெரியலையே. தொட்டப்பட்ட ரொட்டு மேல முட்டை போடுறட்டா, தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா. நான் ஒரு LKG, நீ ஒரு ஃப்ரீ கேஜி. பாத்தியலா அக்கா எப்படி தனியா போய் கில்லி மாதிரி போய் வேலையை முடிச்சிட்டு வந்தேன்னு? எல்லாம் என்ன சொன்னாரு உங்க அப்பன்? அப்பா சிக்கன் வாங்கி தரேன்னாவ, போய் கூட எடுத்து கொடுப்பியா? காசு ஏதோ உன்ட்ட தந்தாவலாமே, அந்த காசையும் எடுத்து கொடுப்பியா? அப்பா போய் மட்டனும் சிக்கனும் வாங்கிட்டு வராராம். மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 ரெண்டும் பொரிச்சு செய்யணுமா? எல்லாம் ரெண்டுமா வாங்க சொன்னா? இல்ல நான் சிக்கன் மட்டும் தான் கேட்டேன். அப்பாதான் சிக்கன் உடம்புக்கு ஆகாது, மட்டன் வாங்கிட்டு வரேன்னாரு. எனக்கு சிக்கன் 65 பொரிச்சது வேணும், கண்டிப்பா வேணும்னே. அதனால சரி அப்ப கொஞ்சம் சிக்கனை எடுத்துட்டு வரேன்னாரு. அப்பா சிக்கன் போய் கூட எடுத்துக்கிட்டு காசை எடுத்துக்கிட்டு வாங்கிட்டு வருவாரு. அப்பா வாங்கிட்டு வந்ததும் சிக்கன் பிரியாணி செய். நான் சொல்லும் போது அந்த மனுஷன் வாங்காண்டா வாங்காண்டான்னாரு. நான் கொஞ்சோட சிக்கனை வாங்கி தொக்கு கணக்க கொஞ்சோட கறியை வச்சு ரசத்தையும் வச்சு வேலையை முடிச்சு விட்டுறலான்னு நினைச்சேன். நான் சொன்னா வேண்டான்ட்டு மொவா கேட்ட உடனே எல்லாத்துக்கும் மண்டையாட்டிட்டாரு. இப்ப நீங்களும் என்னைய உழுக்க வேலையை வாங்கி விடுவீங்க போல இருக்க. பிரியாணி சிக்கன் 65ன்னு எம்மா போம்மா. இப்ப நீ அப்பா வாங்கி தந்தாலும் நீ எடுத்து செய்ய முடிய போல இருக்க. வேற என்னலா ஒரு வேலை சொன்னா பரவாயில்ல, 1008 வேலை எல்லாம் சொல்றீங்க. சரி சரி, நீ பிரியாணி வேலையை மட்டும் நீ பாரு. சிக்கன் 65 பொரிக்க வேலையை நாங்க பாத்துக்கிட்டோம். யூடியூபை பார்த்து நாங்க அழகா பொரிச்சு தரோம். என்னமும் பண்ணுங்க. ஏ லட்சுமி, அந்த கூடையும் காசும் எடுத்துதா, கறி கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். பிள்ளைல ஆசையா கேட்டுட்டாலும்ல. இருங்க, நான் தான் வாரேன். நான் சொல்லும்போது போவாண்டேன்னு சொல்லிட்டு இப்ப கடந்து பறக்காருது. இப்ப சந்தியா பூமாரியும் ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லுவோமா? வர சொல்லு. இரு, அவளை ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன். ஐயோ, என் போனை சார்ஜில் போட்டிருக்கேனே. உன் போன தாயா? என் போனும் சார்ஜில் தான் கிடக்கு. அதனால தான் நானே புக்கை தூக்கி வச்சிருக்கேன். சரி, அப்போ கொஞ்சம் கழிச்சு கூப்பிடுவோம் அவளை. எப்படியும் அப்பா இனிமே தானே கறி வாங்கிட்டு வருவாரு. இப்போ தானே கறி வாங்க போயிருக்காரு, வரட்டும். அதுக்கப்புறமா அவளுக்கு போனை பண்ணி கூப்பிட்டு வர சொல்லுவோம் அவளையும். இப்போ பாவம் பத்தியாப்ப நேத்து அந்த சீனியர் யார்? சாமா? ஆமா, அவன் தான். அந்த பையனை காலேஜ் விட்டு 2 வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களாமே. பாவம் பத்தியாப்ப அந்த பையன். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பாரு, அந்த HOD ரவுண்ட்ஸ்ல இருக்கும்போது யாருக்கும் தெரியாம கல்ல கொண்டு மண்டையை உடைக்க போறேன். இப்ப கிறுக்கி அப்படியே தான் பண்ணிராத. இதெல்லாம் இந்த சாம்பைலுக்கு சாதாரணம். அவன் அடிக்கடி இப்படிலாம் சஸ்பெண்ட் வாங்குறது தானா. அதனால அவனுக்கு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா? ஏன்? ஏதாவது பசங்களுக்கு பிரச்சனை அவன் தான் முன்னாடி வந்து நிற்பானா. அதனால அப்பப்போ இப்படிதான் சஸ்பெண்ட் ஆவான் போல இருக்கு. ஓ அப்படியா? ஆமா. அப்ப அவன் ஒழுங்கா படிக்க முடியானோ? சும்மா காலேஜ்ல கெத்து காட்டிட்டு சீன் போட்டுட்டு அலைவானோ? ரவுடி பையன் அப்பவே? சேச்சா அப்படிலாம் இல்ல, சூப்பரா படிப்பானா. 95-98% எப்பயுமே செமஸ்டர்ல நல்ல மார்க் வாங்குவானா. எதுனாலும் அவன் தான் ஃபர்ஸ்டா இருக்கணும்னு இருப்பான் போல இருக்கு. அதனாலதான் அவனை இன்னும் காலேஜ்ல வச்சிருக்காங்கன்னு அன்னைக்கு ஒரு நாள் மேம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பாவும் ஏதோ கட்சியில முன்னாடி இருந்திருப்பாங்க போல இருக்கு. அதனால எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓஹோ, அதனாலதான் ஐயா ஓவரா சீன் போடுறாரோ? இவனை சஸ்பெண்ட் பண்ணனா அவனும் ஃப்ரெண்ட்ஸும் கூட இருக்கவனும் சேர்ந்து ஒரு 2 வாரம் லீவ் போட்டுட்டு அங்க இங்கன்னு சுத்திட்டு இருப்பானுவ போல இருக்கு. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அவனை பத்தி காலேஜுக்கே தெரியும். இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம போச்சே. ஏன் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? எல்லாம் ஒரு ஜெனரல் நாலேஜ் தான், கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. ஐயா என்னையா ஆச்சு உனக்கு? ஏன் எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரியா இருக்க? இன்னைக்கு வேற வேலைக்கு போகலன்னு சொல்லிட்டேன். நான் ரமணிக்கிட்ட போன பண்ணி சந்தோஷத்துக்கு உடம்பு சரியில்லை, உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிருன்னு வேற சொல்லிட்டேன். நீ அப்படியே சொல்லிடுறியா? சரிம்மா. ஏன் உடம்புக்கு எதுவும் முடிய மாட்டேங்க உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, காலையில கொஞ்சம் தலைவலியா இருந்தது, அதனால தான் இன்னைக்கு வேலைக்கு போல லீவு சொல்லிருன்னு சொன்னேன். சரி, அந்த சாப்பிட்டு தலைவலி மாத்திரை ஒன்று தரையும் போட்டு பாடு சரியாயிரும். இப்ப பரவாயில்லம்மா, நல்லா தான் இருக்கேன். சரி, இந்த சாப்பிடு. அங்க வைங்கம்மா, நான் கொஞ்சம் கழிச்சு சாப்பிடுறேன். நீங்க சாப்பிட்டீங்களா?
நான்லாம் சாப்பிட்டுட்டேயா, சாப்பாடு செஞ்சதும் சூடாவே சாப்பிட்டுட்டேன். வெளியே மழை வேற பெஞ்சிட்டு தூரிட்டே அடக்கா, அதனால நீயும் சாப்பிடியா கையோட? சூடா இருக்கும்போது சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் கீரை கிடந்தது, அதை போட்டு தான் கடைஞ்சேன். சரிம்மா. என்னன்னே தெரியல, இந்த பையன் வர வர நடந்துக்கிறதே ஒன்றும் சரியா படல எனக்கு. கல்யாணத்துல தான் ஒருவேளை விருப்பம் இல்லையா என்னமோ தெரியல இவனுக்கு. எம்மா சாருமதி. சொல்லுங்க மைனி. நேத்தங்க பொண்ணு வீட்டுக்கு போனீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம்மா, நானும் ஒரு ரமணியும் தான் போயிட்டு வந்தோம். உனக்கு சொன்னாவளோ? ஆமா மைனி, இப்படி தேதியெல்லாம் குறிச்சிருக்கோன்னு சொல்லி சொன்னாவ. அந்தாலும் அப்படியா ரொம்ப சந்தோஷம், அதான் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாவ. நீங்க ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டேங்கிறீங்களேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவ கொஞ்சம் ஆஃபீஸ்ல விட மாட்டாவ, இன்னும் 6 மாசம் ஆகணும் அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருந்தா அப்படின்ட்டு தான் அப்படியே புலம்பிட்டே இருந்தாவ. ஆமா ஆமா, எங்ககிட்டயும் அப்படிதான் சொன்னாவ. சீக்கிரமா இனிமே கல்யாணத்தை கோயிலில் வச்சு சிம்பிளா முடிச்சிருவோம். அந்தாலும் நானும் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆமா, அதுவும் நல்லதுதான் மைனி. அவனுக்கு ஜாதகம் பார்த்தேன், அவனுக்கு சீக்கிரம் முடிக்கிறது நல்லதுன்னு மாதிரி சொன்னா வேற ஜோசியக்காரன். அதனாலதான் நானும் கட்டன் ரைட்டா போய் நேரிலே பார்த்து பேசிட்டு வந்துடலான்னு போனேன். பார்த்தா அவியல்வெல்லாம் சீக்கிரம் வச்சிடலாம் அப்படின்ட்டாவ. அந்தால சரின்னு தோணிச்சா அதான் வந்துட்டேன். எனக்கு இப்போ வந்து எனக்கு ஒரு உதவி வேணும் பார்த்துக்க. என்ன மைனி சொல்லுங்க. இல்ல என் மோவேனும் அந்த பிள்ளையும் கொஞ்சம் பேசினாவன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா கல்யாணம் வேற சீக்கிரம் வச்சிருக்கோம் பத்தியில. நம்மளோட எதுவும் பேசாம பிள்ளைகள் அதுவும் ரெண்டும் ஒன்றும் பேசாம நம்ம பாட்டுக்கு பிடிச்சி கட்டி வச்சுட்டாலும் அதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம சங்கடமா இருக்கும்ல. அதான் அந்த பிள்ளை நம்பர் கிடைக்குமா என்னன்னு கேட்கதான் உனக்கு போட்டேன் பார்த்துக்க. நீ எதை நம்பர் வச்சிருக்கியா பொண்ணு பிள்ளை நம்பரு? இருந்தா கொஞ்சம் சந்தோஷத்துக்கு அனுப்பி விடுமா. அவனை கொஞ்சம் நான் பேச சொல்லி அந்த பிள்ளை கிட்ட. சரி மைனி, அதுவும் நல்லதுதான். அவியல்வ இப்போ உள்ள பிள்ளைகள் தான் எல்லாம் பேசி வாங்கி போன்ல எல்லாம் பேசி வாங்கி பழகுதுவல. ஆமா, அதான் உங்ககிட்ட நம்பர் கேட்டேன். சரி நான் அனுப்பி விடுறேன். சரி மைனி, வேற ஒன்றும் இல்லையா? வைக்கட்டுமா? சரிம்மா, வேற ஒன்றும் இல்லை. சரி வைக்கேன். இல்ல சஞ்சய், கொஞ்சம் வாயா. என்னம்மா? உன்கிட்ட சாலினி அக்கா நம்பர் இருக்கும்ல, அதை சந்தோஷுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுனே. ஓஹோ, அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ் ஆக்க ட்ரை பண்றீங்களோ? இல்ல சொன்னதை செய்யல. அதெல்லாம் பேசி முடிச்சு தேதியெல்லாம் குறிச்சாச்சு. பொண்ணு மாப்பிளையும் பேசிக்கிட்டவனா நல்லது இல்ல, அதுக்கு தான் நம்பர் கேட்காவ. நீ நம்பர் அனுப்பிச்சு விடு சந்தோஷ்க்கு. சரிம்மா அதெல்லாம் அனுப்பிச்சு விட்டுறேன். அனுப்பிச்சு விடுறேன்னு சொல்லி மறந்துடாத, கையோட அனுப்பி விடு. சரிம்மா. அந்த பிள்ளைகிட்ட பேசி வாங்கி இருந்தானா ஒரு வேளை மறுபடியும் நல்லா ஆயிருவானா இருக்கும். அம்மா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா, கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரியா. ஐயா கொஞ்சம் நில்லு. என்னம்மா? இல்லையா, உனக்கு சார்மதி பொண்ணு பிள்ளையோட நம்பர் அனுப்புவா. அனுப்புனா அந்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் பேசி வாங்கி நல்லா இருன்னு. சரிம்மா. இவனுக்கு என்ன காத்து கிருப்பு ஏதோ அண்டிருச்சா என்ன? கல்யாண பேச்சு எடுத்ததுல இருந்து மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டே தெரியும். அது வரைக்கும் நல்லா தானே இருந்தான். இவனை கோயிலில் கூட்டு போய் மந்திரிச்சாதான் சரி வருமா என்னமோ தெரியலையே. இந்த லட்சுமி, மட்டனு சிக்கனு எல்லாம் இருக்கு. என்னத்தை செய்வியலோ செய்யுங்க. நமக்கு நேரத்துக்கு சாப்பாடை தந்தா சரிதான். நீங்க போய் கொஞ்ச நேரம் டிவி பாருங்க, சூப்பரா சுட சுட பிரியாணி செஞ்சு தாரேன். சரி செய். என் பொண்டாட்டி கை பக்குவத்தையும் நானும் பார்க்கணும்ல. இன்னைக்கு பார்க்க தானே போறியே, போங்க போங்க. லட்சு, நான் வந்துட்டேன். வாழவுமா, உன்னையே தான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஆமா, நீ அப்பயே வருவேன்னு பார்த்தேன். இவ்வளவு நேரமா மலைக்குள்ள இருந்தேவா கிடந்த? ஆமாக்கா, பெரிய பொண்ணு என் கூட இருந்தாளா, அதனால அவட்ட பேசி பேசி அப்படியே மலையை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் மழை கொஞ்சம் விட்டுச்சு, அதான் சரி லட்சுமி அக்கா தேடுவாவா போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். அவளும் மாமியார் தேடுவாவன்னு வீட்டுக்கு போனா. சரி வா இந்த எங்க வீட்டுக்காரு கறி எடுத்துட்டு வந்திருக்காரு, பிரியாணி செய்யலாம் வா. கொஞ்சம் வெங்காயம் தக்காளி களியெல்லாம் கொஞ்சம் வெட்டிதா, சேர்ந்து செய்வோம். சரி லட்சு. இந்த மலைக்குள்ள பிரியாணியா? சூப்பர். என்னது, சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? மட்டனு சிக்கனு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த பிள்ளைகள் இன்னைக்கு வீட்டுல கிடந்தது இல்ல, அதான் அப்பாவை பார்த்ததும் கேட்டுச்சுவே, வாங்கிட்டு வந்திருக்காரு. வா செஞ்சு சாப்பிடுவோம். சூப்பர் கலக்கறியே போங்க. நான் வேற எங்க வீட்டுக்கார்ட்ட சூப்பரா செஞ்சு தரேன்னு வேற சொல்லிட்டேன். வா சீக்கிரம் என்னத்தையாவது செஞ்சு கொடுப்போம். வாங்க லட்சு. சொல்லுப்பா சஞ்சய். சந்தோஷ் மச்சான், உங்களுக்கு சாலினி அக்கா நம்பர் அனுப்பியிருக்கேன். நீங்க அவங்களுக்கு கால் பண்ணி பேசுவீங்களா? அந்த அம்மா பார்த்த வேலையா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்றது? கல்யாணம் பிடிக்கலன்னு தான் சொல்லணும். மச்சான் கேக்குதா? கேக்குதுப்பா. சரி நான் பேசிக்கிறேன். சரி மச்சான் வைக்க. சரிப்பா. நான் என்ன அந்த பிள்ளைகிட்ட பேசுறது? கடுப்பா இருக்கு. எனக்கு இந்த கல்யாணத்திலே விருப்பம் இல்ல. சரி, எனக்கு விருப்பம் இல்லைன்ற விஷயத்தையாவது சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் அந்த பிள்ளை விருப்பம். யார் இது? ஏதோ அன்னோன் நம்பர்ல இருந்து நமக்கு கால் வருது. இருக்க பிரச்சனை இல்லை, இது வேற யாரா இருக்கும். சரி அட்டென்ட் பண்ணி பார்ப்போம். ஹலோ. அந்த பிள்ளை அட்டென்ட் பண்ணிடுச்சு, எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. ஹலோ, யாரு கால் பண்ணிட்டு யாரும் அட்டென்ட் பண்ண அப்புறம் பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? ஹலோ. நம்ம ஏதாவது ஒண்ணு நடக்க ஒண்ணு சொல்லி கடைசியில் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம அம்மா கிட்ட விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நம்ம அம்மா வேற கஷ்டப்படுவாங்களே. இப்போ என்ன பண்றது? ஹலோ. இதுக்கு தான் இந்த அன்னோன் நம்பரை அட்டென்ட் பண்றதே கிடையாது. அட்டென்ட் பண்ண அப்புறம் பேச மாட்டாங்க, நம்மளை வச்சு வெறுப்பேத்தலான்னு பாக்குது. மனசு இருக்க நிலைமை தெரியாம. அச்சோ, கட் பண்ணிட்டாங்களா? சரி, அதுவும் நல்லதா போச்சு, அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல இந்த அன்னோன் நம்பர்ல இருந்து வர்ற அந்த காலெல்லாம் அட்டென்ட் பண்ணக்கூடாது, பிளாக் பண்ணி போடணும். கையோட பிளாக் பண்ணிடுவோம். என்ன இப்போ வந்துருவேன்னா இன்னும் ஆளை காணோம். வா மாப்ள, அப்பவே வந்துட்டியோடா? வந்து ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. வா உட்காரு. சரி, என்ன அவசரமா வர சொன்ன?
அது ஒண்ணும் இல்ல விமல், இந்த கல்யாணத்தை பத்தி தான் பேசுறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல, சீக்கிரமா வச்சிருக்காங்க. அதான் எனக்கும் என்ன பண்ணேன்னு தெரியல. இப்பதான் எங்க சொந்தக்கார பையன் சஞ்சய் பொண்ணோட நம்பர் அனுப்புனான். கால் பண்ணேன், அட்டன் பண்ணாங்க. எனக்கு பேச ஒரு மாதிரி சங்கடமா இருந்தது. அதனால வேற நான் அவங்களே கட் பண்ணிட்டாங்க, அமைதியா இருந்ததும். அதனால திருப்பி நான் வேற கால் பண்ணல. அப்புறம் பேசிக்கலான்னு வந்துட்டேன். எனக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏதாவது லூசு மாதிரி உளறி கிளறி வச்சிடாத. ஒழுங்கா கல்யாணத்தை பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு போற வழியை பாரு. நான் இந்த கல்யாணம் அப்படியே பண்ணிக்கிட்டாலும் எங்க அம்மாக்காக தான் பண்ணிக்கிறேனே தவிர வேற எதுக்காகவும் கிடையாது. அதை நான் அந்த பொண்ணுக்கு புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன முடிவு எடுக்குதோ எனக்கு அதுல சம்மதம். இது பாரு, நீ எதுவும் பண்ண தேவையில்ல. அதுவே எல்லாம் நல்லதே நடக்கும். நீ ஒழுங்கா கல்யாணத்தை மட்டும் பண்ணிக்க. சும்மா தேவையில்லாம எதையாவது போட்டு குழப்பிட்டு இருக்காத. இரு, ஏதாவது ஆர்டர் பண்றேன் என்ன கொஞ்சம் வாங்கலாம். ஏய், எனக்கு எதுவும் வேண்டாம்டா விமல். நான் இப்பதான் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன். ஏய், 2 பேரும் ஜூஸ் மட்டும் குடிக்கலாம். சரி.